லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க? என்ன ராஜி? இந்தாங்க, இந்த ஜூஸ குடிங்க. கிளைமேட் நல்லா தானமா இருக்கு. இந்தாங்க குடிங்க. காலையில கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வரலாமா? என்ன ராஜி, ஏதாவது வேண்டுதல் இருக்கா? மனசு சந்தோஷமா இருக்கு. வானதிய பாத்தீங்களா? அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? பேசினா ராஜி. ரொம்ப பொறுப்போட இருக்கா. அது இல்லாம வீட்டை விட்டுட்டு ஆபீஸ் போறங்கிற அந்த கவலையுமே அவளுக்கு இருக்கு. முக்கியமா உன்னை விட்டுட்டு ஆபீஸ் போறங்கிற கவலை ரொம்ப இருக்கு. போக போக பழகிருங்க. அவளை நான் இப்படிதான் பார்க்க ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்து ஆபீஸ் கூட்டிட்டு போகணும், பெரிய பொசிஷன்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அவங்க அம்மா என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. வானதி ஒரு அதிர்ஷ்டக்காரி தான். எனக்கு தெரிஞ்சு எடுத்த எடுப்புலயே சேர்மன் பதவின்றது அவ ஒருத்திக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன். போலாமா? போலாம். நல்லா வேண்டிக்கிட்டு வருவோம். சந்தோஷம் இருக்கிற இடத்துல தான் ஏதாவது ஒரு மனக்குறை இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜீவா நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. கார்த்திக் ஜீவாவை பாத்துப்பா. அவனை சரி பண்ணி பொறுப்பான ஆளா மாத்த வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. பாப்போம். ஜீவா சரியாகலனா அவனை வேற விதத்துல தான் ஹேண்டில் பண்ணணும். அங்க பாரு, நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்தவ இன்னைக்கு நமக்கு சரி சமமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பத்தாததுக்கு ஆபீஸ்ல சேர்மேன் வேறையா. நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. இங்க பாரு. என்னங்க, வானத்தைய பாத்தீங்களா? நம்ம ஆபீஸ்க்கு எதிரா அவ ஆபீஸ்ல என்னென்னமோ பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி எவ்வளவு தைரியமா நம்ம முன்னாடி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. எல்லாம் உங்க அம்மா கொடுக்கிற இடம்தான். என்ன வானதி, என்னாச்சு? அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்ட? நான் ஆபீஸ் போகணும்ல, டைம் ஆயிடுச்சு. அதான். சேர்மன் லேட்டா போனா யாருமே கேட்க மாட்டாங்க. சேர்மன் கரெக்டா போனாதான் எல்லாரும் கரெக்டா வருவாங்க. அதுக்காக இப்படி பாதிலே சாப்பிடாம போயிடுவே என்ன? அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஏங்க, எனக்கு போதுங்க.
ஜீவா நான் போயிட்டு வரேன். நான் பேசிக்கிறேன், நீ போ. ஏண்டா ஜீவா, அண்ணி உங்ககிட்ட தானே போயிட்டு வரேன்னு சொன்னா. உங்ககிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுடா உனக்கு? நேற்று வானதிகிட்ட கோவமா பேசுனியா? இல்ல, நீ ஏன் இப்படி பேசுறன்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க பாரு ஜீவா, வானதிகிட்ட நீ கோவப்படுறத நான் தப்புன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஓ பரவாயில்லையேங்க, இது தப்புன்னு என்கிட்ட சண்டை போடுவேன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ தெரியாம தப்பு பண்ணியிருக்க. நம்ம கம்பெனியும் சரி, வானதி கம்பெனியும் சரி, ரெண்டுமே நம்மளோட தான். இதுல யாரு ப்ராஃபிட் பண்ணாலும் அது நமக்கு தானே. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லு. ரிலாக்ஸா இருடா. ம் ம் ஆர்த்தி, உன் புருஷன் என்ன முயற்சி பண்ணாலும் கார்த்திக் அவனை சமாதானப்படுத்துறதுலயே தான் இருக்கான். மாப்பிள்ளையும் சமாதானம் ஆயிட்டாரு. ஆனா அவர் சமாதானம் ஆயிட்டா நாம நினைச்சதெல்லாம் வீணா போயிடும்டி. இது பாரு, நீ என்ன பேசுவியோ எப்படி பேசுவியோ தெரியாது. உன் புருஷன் கிட்ட எப்படியாவது பேசி அவரை மூக்கு உடைச்சு அனுப்பி வைக்கவே. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு போ. போ சீக்கிரம். பாத்தீங்களாங்க, உங்க அண்ணனும் உங்க அம்மா மாதிரியே பேசுறத. நம்ம கம்பெனியா நம்ம கம்பெனி? உங்க கம்பெனில உங்களுக்குன்னு என்ன இருக்கு? ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் இருக்கா? ஃப்ரீயா உங்களால ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமா? இல்ல நினைச்ச நேரத்துல செலவுக்கு தான் பணம் எடுக்க முடியுமா? திடீர்னு ஒரு ஆளை உங்களால ஒரு வேலைக்கு வைக்க முடியுமாங்க? நம்ம கம்பெனியா நம்ம கம்பெனி? இங்க பாருங்க, உங்க அண்ணனுக்கு வேணா 2 கம்பெனி இருக்கலாம், நமக்கு ஒரு கம்பெனியும் இல்ல. சொல்லிக்கிற மாதிரி ஒரு பதவியும் இல்ல. அதுதான் உண்மை. ஆர்த்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மாப்பிள, நீங்க என்ன மாப்பிள அவ்வளவு அமைதியா இருக்க சொல்றீங்க? அவ இப்ப என்ன தப்பா கேட்டுட்டா? எத்தனை நாளைக்கு தான் அவளும் வாயை மூடிட்டு இந்த வீட்ல பொட்டி பாம்பா இருப்பா? சொல்லுங்க. இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே மாப்பிள இருக்கீங்க. உங்க அண்ணன் அந்த வானதியை என்ன கொஞ்சம் கொஞ்சறாரு. என் வீட்ல வேலைக்காரியா இருந்தவ அந்த வானதி, அவ இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கா? என் வீட்டு மகாராணி என் புள்ள. அவ புருஷன் நீங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இல்ல மாப்பிள, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்பவும் நீங்க பேசாம இப்படியே வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க சொத்தெல்லாம் உங்க அண்ணன் சொத்தா மாறிடுங்க. அவ்வளவுதான். அப்புறம் நாளைக்கு அன்னைக்கு மதியான சாப்பாடை எடுத்துட்டு போன்னு உங்க கையிலே சாப்பாடை கொடுத்து வானதிக்காக அனுப்புனாலும் அனுப்புவாங்க. மனசுல வச்சுக்கோங்க மாப்பிள. அவ்வளவுதான். நம்ம ஃபேக்டரியில இருந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியலப்பா. என்னன்னு பாக்குறீங்களா? சரிப்பா, போய் பார்க்குறேன். மா அம்மா, வணக்கம்.
வணக்கம் வணக்கம். நாங்க அம்மாவை பார்த்து மாலை போட்டு மரியாதை செய்யலாம் வந்திருக்கோம் ஐயா. அம்மாவுக்கு நீங்கள் வர்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிங்கய்யா. சரிங்கய்யா. ராஜி, உன்னை பார்க்க கம்பெனிலேருந்து ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. கம்பெனில இருந்தா? சரி வாங்க. வாமா. வணக்கம். நீங்க எந்த யூனிட்? உங்களை எல்லாம் பார்த்த மாதிரியே தெரியலையே. நாங்க கான்கிரீட் யூனிட்மா. கான்கிரீட் யூனிட் காமத்துறையாச்சே. நீங்க? நாங்க ராஜபாண்டி யூனிட். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மாவை பார்க்க வந்திருக்கோங்க. ஏங்க, அம்மா இவங்க தாங்க. நீங்க பார்த்ததே இல்லையா? நாங்க வானதி அம்மாவை பார்க்க வந்திருக்கோங்க ஐயா. நீங்க கிருஷ்ணவேணி மேடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம். சரிங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வானதி அம்மாவை பாக்குறதுக்கு உங்க ஃபேக்டரியில இருந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதோ வரேம்மா. சரி, இதோ வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. எங்க என்ன பாக்குறதுக்கு ஃபேக்டரியில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்களாமா? நீங்களும் வரீங்களா? பசங்களோட படிப்புக்கு என்ன பண்றதுன்னு கவலையோட இருந்தோம். வேணி அம்மா கிட்டயும் மனு கொடுத்துருந்தோம். அவங்க பொண்ணு நீங்க பதவிக்கு வந்ததும் கம்பெனில வேலை பார்க்கறவங்களுடைய எல்லா குழந்தைகளையுமே கம்பெனியே படிக்க வைக்கும்னு உத்தரவு போட்டிருக்கீங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரிமா. இப்படி கொடுங்க. இதோ இவங்க என்னோட அத்தை ராஜேஸ்வரி அம்மா. அவங்களுக்கு மாலை போடுங்க. ஒன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. மாலை உனக்கு தான் போடணும். என்னங்க, நீங்களும் வாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு மாலை போடுங்க. ஏய், பரவாயில்ல வானதி, அவங்க உனக்கே மாலை போடணும். ஐயா, அம்மா முதலாளினா நீங்களும் முதலாளி தானேங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் உங்க 7 தலைமுறையும் காப்பாத்தும். ஆர்த்தி, இவங்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாமா. தெரிஞ்சிருந்தா டிஃபன் ரெடி பண்ணி இருந்திருப்போம். இதோ நானே எடுத்துட்டு வரேன். அக்கா, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. அப்பா போனை கொடுங்க. வாங்கடா. வணக்கம்மா. சொல்லுங்க சார். சாரி, இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சார், என்ன நீங்க எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டெண்டர் அனுப்பணும். அந்த டெண்டர் விஷயத்தை இப்போ தான் நம்ம ஆஃபீஸில் என்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ தான் சார்ஜ் எடுத்திருக்கீங்க. அதுக்குள்ளே நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. கொஞ்ச நாள் கழித்து சொல்லலான்னு இருந்தேன். இப்போது பிரச்சனை என்னன்னா, அந்த டெண்டருக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே நாம் அப்ளை பண்ணணும்.
அதை நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி சார், நாளைக்கு காலையில் நான்... இல்லை மேடம், அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? நீங்கள் அந்த டெண்டரை ஆஃபீஸில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 4 பேருக்கு அது தெரிஞ்சிடும். அதனால் அன்அஃபீஷியலாக நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சே அதை பண்ணணும். நான் அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ளே அந்த டெண்டரை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. நானா சார்? ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் மட்டும்தாம்மா பண்ணணும். உங்களையும் என்னையும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? சரிங்க சார், நான் வச்சிடுறேம்மா. அடடா, பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரே. எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சிட்டாரோ? நம்மளாலேயும் எதையும் மறுத்து பேசவும் முடியல. என்ன பண்றது? ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சரண்டர் ஆக வேண்டியதா? சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம். சரிங்க சம்மந்திம்மா. அம்மா வா வானதி, உட்காரு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பெரியபாளையம் கோயிலுக்கு போலான்னு ஒரு பிளான். நீ வரியா? உனக்கு டைம் இருக்குமா? வரேம்மா. ஆனா என்ன ஆனா உன்னா இழுத்துட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருங்க சம்மந்தி. அவ ஏதோ சொல்ல வரா. என்ன வானதி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இப்பதாம்மா ஆடிட்டர் கால் பண்ணாரு. அவர் ஏதோ ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு டெண்டர் ரெடி பண்ணணுமா. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. அந்த டெண்டரை கிருஷ்ணவேணி கம்பெனிக்கு அனுப்ப முடியாம தடுத்து வச்சிருந்தோமே, அந்த ஆடிட்டர் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே. அதனால என்ன, நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். அதுக்கு இல்லம்மா, ஆடிட்டர் என்ன அந்த டெண்டரை ப்ரிப்பேர் பண்ண சொன்னாரு. சரி, ஆபீஸ்ல போய் பண்ண வேண்டியதானே? அதுலயும் ஒரு சின்ன ப்ராப்ளம்மா. ஆபீஸ்ல இது சம்பந்தமா எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால எல்லாத்தையும் நம்ம வீட்ல வச்சே பண்ண சொன்னாரு. ஆடிட்டர் அப்படி சொல்றாருன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். சரி, நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணு. அம்மா, டெண்டர் ரெடி பண்ற அளவுக்குலாம் அண்ணி இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. ஆமாம்மா, எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இங்க பாரு வானதி, தெரியாத விஷயத்துல தைரியமா இறங்கி செய்ய ஆரம்பிச்சா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தானா வரும். நீச்சல் தெரியலன்னு கரையிலே நின்னுட்டு இருப்பியா? தைரியமா குதிச்சு நீந்த ஆரம்பிக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனாலும் அவரும் வேற வீட்ல இல்ல, வேலையா வெளியூர் போயிட்டாரு. நீங்களும் கோவிலுக்கு போறீங்க, நான் எப்படிமா தனியா? தனியா? சரி, நீ டென்ஷன் ஆகாத. ஜானகின்னு ஒரு பொண்ணு, டெண்டர் எஸ்டிமேஷனுக்கெல்லாம் பெரிய கில்லாடி. அவளை உனக்கு அசைன் பண்ண சொல்றேன். அவ கூட இருந்து கான்ஃபிடென்ட்டா நீ ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே தானே? சரிம்மா. சொல்லுங்க மேடம். ஜானகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? என் டாட்டரின்லா கூட ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்டை அர்ஜென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே மேடம், கண்டிப்பா வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 11 o'clock வாங்க. அப்புறம் நாங்க வீட்ல யாரும் இருக்க மாட்டோம், அவ மட்டும்தான் இருப்பா.
பேரு வானதி. ஓகே மேடம், கண்டிப்பா வந்துடுறேன். தேங்க்யூமா. ஜானகியோட நம்பர் நோட் பண்ணிக்கோ. 8344. பண்ணிட்டேம்மா. இங்க பாரு வானதி, எதுக்குமே பயப்படக்கூடாது. பயந்தா எதையும் சாதிக்க முடியாது.